திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்ன ப்ரோ சொல்லுற, திமுகவிலையா இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா திமுகவின் எந்த ஒரு அமைச்சர்களுக்குமே பாத்தீங்கன்னா உறுதியா சொல்ல முடியுமா, என் வீட்டை பாருங்க, முடிந்தால் இப்படித்தான் ஒருவர் கூவினார், வாட்சை பற்றி இழுத்தார், வாட்சைக்கான பில்லை காட்டுங்கள் என்றார், என்ன ஆனார் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மீது தப்பு ஒன்றும் கிடையாது, தவறு ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அவர் மீது தப்பு சொல்ல, ஓகேங்களா, உண்மையில தப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூண்டோடு ஒருவராக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தேர்தலுக்கு பிறகு கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் உத்தமர் கட்சி இல்ல, அதிமுகவும் உத்தமர் கட்சி இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சிக்கு மட்டும்தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அந்த கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே பாத்தீங்கன்னா கிடையாது. திமுக அப்படின்னாலே திட்டு திமுக, திட்டு திமுக, திட்டு திமுக, ஓகேங்களா, அப்படின்றது தான் பேரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டையப்படும் திமுக. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்திலையும் அங்கங்க தப்பு பண்ற கட்சி. அதிமுக வந்தாங்க அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயுமே அவங்க எடுத்துருவாங்க, ஓகேங்களா. இதுதான் ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயத்தின் காரணமா அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள்ல கூண்டோடு தங்களுடைய ராஜினாமா முடிவை பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உளவுத்துறையின் மூலம் சீக்ரெட் ரிப்போர்ட்டுகள் பாத்தீங்கன்னா கசிய விடப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அப்படி ஒருவேளை உண்மையில திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அது உண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திற்கோ திமுகவிற்கும் 2026 ஆண்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். அமைச்சர்களுடைய பின்புலங்கள் நோண்டப்படும், அனைத்தும் நோண்டப்படும், ஓகேங்களா. பினாமியிலிருந்து எந்த நாமியா இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாமையும் பாஜகவின் காலடியில் விழ வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சீக்ரெட்டான ஒரு பிளான். இந்த பிளான் எப்படியெல்லாம் வெற்றி நடை போடுகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. குறிப்பா உண்மையில திமுக அடுத்தடுத்து வெல்ல போகின்ற ஒரு தேர்தல்களா இருக்கிறதுனால இது ரொம்பவே ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்கப்படுது. ஸோ மறக்காம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க நண்பர்களே. நன்றி.